ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்றைக்கி சுடிதாரில் 4th கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவ் ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம உள்ள வெளியில் மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து லைனிங்கில் நம்மளுக்கு உள்ள வெளியில் கிடையாது, ஆனால் நம்மளுக்கு ஒரிஜினலாக இருக்கும். அதனால் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்லீவில் வந்து நம்ம வந்து லைனிங்கில் மட்டும் தான் குடச்சி எடுப்போம். ரெண்டுலேயும் நீங்கள் தயவு செஞ்சு முன்னாடியே குடச்சி எடுக்காதீங்க. ஏன்னா அது மாறிச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் லைனிங்கில் மட்டும் குடச்சிட்டு அது வந்து ஒன்று வந்து நம்ம சைடு வர்ற மாதிரி வச்சுருக்கோம், இன்னொன்று வந்து நம்ம ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் வைக்கும்போது மேலே வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஜக்கா அது மட்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஷேப் வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக அரை இன்ச் அலவுன்ஸ் விட்டுருப்போம் இல்லையா, அந்த அலவுன்ஸ்லேயே வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், பிகினராக இருந்தால் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் லைனிங் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி நான் கட்டிங்கு ப்ளஸ் ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு ரெண்டுமே வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தால் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அரை இன்ச்சு விட்டு நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா பீஸர்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து அரை இன்ச்சுக்குள்ளே தான் நம்ம இந்த மாதிரி கட் வந்து போட்டுக்கணும். அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடக்கூடாது, தயவு செஞ்சு அது நல்லா பார்த்துக்கோங்க கவனமாக. இது இருக்கு இல்லையா, லைனிங் பக்கம் தான் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம திருப்பி விடணும். நான் வந்து பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டில் இந்த மாதிரி கீறி விடுறது எப்படின்னு காமிச்சிருப்பேன். நான் ஸ்லீவில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, இதே மாதிரி லைனிங்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம எப்படி திருப்பி அடிக்கிறதுங்கிறது காட்டுறேன். ரெண்டுமே உங்களுக்கு வீடியோக்குள்ளே கவர் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்லீவில் இந்த ஸ்டைலில் காட்டுறேன். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் கீறி விட்டால் போதும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட மாட்டேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மீல் டியூப் ஸ்டிச் அடிச்சுக்கலாம். நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நான் கீறி விட்டு தான் நான் பண்ணுவேன், ஸ்டிச் போட மாட்டேன். எனக்கு அது வந்து அப்படியே பழகிருச்சு. இது வந்து ஸ்டிச் போட்டு விட்டாலும் நீங்கள் பர்ஃபெக்டாக வரும். பிகினராக இருந்தால் நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கிறதா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் கையில் இப்படி கீறி விட்டுட்டே வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டாலும் போதும். அது வந்து நான் லாஸ்ட்டு 2 வீடியோலையும் காமிச்சிருக்கேன், அந்த ஸ்டைலும் நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது டபுள் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு இப்போது நம்ம டம்மி ஸ்டிச் போட்டுக்கலாம். டம்மி ஸ்டிச் ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து லைனிங்கோ ஒரிஜினலோ அன்இவன் ஆகக்கூடாது, அதனால தான் போடுறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் போட்டுக்குங்க. அன்இவன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கை இந்த மாதிரி நல்லா தடவி வச்சு போட்டுக்குங்க. ஆனால் காட்டனாக இருந்தால் உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கரெக்டாக நிற்கும். அதே சிந்தட்டிக்காக இருந்தால் உங்களுக்கு நிற்காது. இந்த மாதிரி நீங்கள் நீவி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அன்இவனும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம அந்த டம்மி ஸ்டிச் போடுறோம். நீங்கள் அது போடாமலே ஸ்டிச் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சுருக்கு வரும். அதனால் எப்போவுமே நீங்கள் அந்த ஒரு டம்மி ஸ்டிச்சை போட்டுக்குங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சைடில் வந்து போட வேண்டாம். அந்த சுற்றி மட்டும் நம்ம கைக்கு சுற்றி மட்டும் போடலாம். அந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் போட வேண்டாம். ஏன் அப்படின்னா, போட்டிங்கன்னா உள்ளே வந்து லைட்டாக அன்இவன் நின்னாலும் அது நம்ம தைக்கும்போது விலக்கி கொடுக்க முடியும் நீங்கள் சைடில் போடலன்னா. இல்லைன்னா வந்து அந்த சுருக்கு வந்து உள்ளேயே நின்றுடும், எங்கேயுமே நீங்கள் ஆவரேஜ் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் சைடில் போட வேண்டாம்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டைம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா லைஃப் டைம் நம்மளுக்கு அதில் டவுட்டே வராது. அதனால தான் நான் சின்ன சின்ன விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் எப்படி பண்ணுறேனோ சேம் அதே மெத்தட் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு மெத்தட் தெரிஞ்சலாம், எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அது தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை தெரிஞ்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னால் ஒரு டெய்லர் உருவாகினாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோடய லைஃப்பில் எனக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் தான் எல்லாமே எனக்கு கை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எல்லாருமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு கஸ்டமர் செட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. பாருங்கள், டபுள் ஸ்டிச் நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம்.
நான் வந்து இந்த ஸ்லீவில் வந்து லேஸ் வைக்க போகிறேன். லேஸ் வைக்கிறதா இருந்தால் நம்ம சிங்கிள் ஸ்டிச் போட்டால் போதும். ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக, அந்த இட அளவு காட்டுறதுக்காக நான் டபுள் ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், கை நான் எப்படி வந்து தடவை கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேங்கிறது கவனமாக பார்த்துக்குங்க. அப்படியே நம்ம அந்த ஷேப்பாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக டபுள் சைடு ஆம்ஹோல் வந்து கட் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் சைடில் ஆப்போசிட்டில் வச்சுருக்கோமாங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ரெண்டுமே ஒரே சைடு போயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேறு ஸ்லீவ் தான் நீங்கள் எடுக்க வேண்டியதாக வரும். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இருக்காது. ஒரு டைம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுதான். அதனால் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் ஷேப் இருக்குது, இந்த ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் ஷேப் இருக்குது. நான் எதுக்கு ரெட் லைனிங் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி விசிபிள் பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் போட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எல்லாருக்குமே நார்மல் சேம் கலர் லைனிங் போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு லேஸ் வைக்கலாம். எப்படி லேஸ் வைக்கிறேன்னு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்லீவுக்கு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அதே தான் நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கும். அதை விட ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க அளவு வச்சுட்டு. இப்போ இவங்களோட பாடியில் நான் ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஒட்டி லேஸ் வைக்காமல் ஒரு 3-4 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டு வச்சுருக்கேன். அப்படி வச்சோம்னா நம்மளுக்கு டபுள் பைப்பிங் வச்ச மாதிரி தெரியும். இப்போ நம்ம நெக்குக்கு என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணுறோமோ அதே தான் நீங்கள் ஸ்லீவ்லேயும் பண்ணணும். இதுவும் நான் அதே மாதிரி தள்ளி வைக்கிறேன். நீங்கள் ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா நெக்கில் ஸ்லீவ்லேயும் ஒட்டி வைங்க. அதுலேயே கேப் விட்டுருந்தீங்கன்னா இதுலேயும் கேப் விடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஈக்குவலாக நீட்டாக இருக்கும், போடுறதுக்கும் அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒட்டி இருக்கிற ஸ்டிச்சு போட்டுட்டு ரெண்டாவது நம்ம இந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்லீவில் நான் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிற ஸ்டைல்லையே நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்ம டபுள் பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும், பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைட்டாக தள்ளி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். அதே மாதிரி வாங்க. ஒன்றுக்கு 2 டைம் நீங்கள் பார்த்தாலும் வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் 7 டேஸ் இது ஃபுல்லாக பார்த்துட்டா 100% உங்களுக்கு சுடிதாரில் டவுட்டே வராது. மேபி உங்களுக்கு டவுட் வந்தாலும் கன்ஃபார்மாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான ரிப்ளைவை தரேன். ஏன்னா நம்ம பார்க்கும்போது எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம கட் பண்ணி உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு டவுட்ஸே வந்து வரும். அது வந்து எல்லா டவுட்ஸும் நம்மளால் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும். அதனால் உங்களுக்கு வர்ற டவுட் வந்து கண்டிப்பாக எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். யார் யாருக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இதனால் கற்றுக்கிட்டு அவங்க லைஃப்லேயும் ஒரு க்ரோத் வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.